வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன். லான்ச் டேட் அறிவிச்சிருக்காங்கப்பா! அப்படிங்கிறது தான். ஏன்டா இதுக்காடா இவ்வளவு அலப்பற? காலையிலேயே நாங்க ஏதோ ப்ரோமோ வருதுலாம் நெனச்சுட்டு இருந்தோமடா அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு இமேஜ். அந்த இமேஜ காட்டி நம்மள வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களப்பா! அப்படிங்கிற மாரி மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இருங்க அந்த இமேஜ காட்ட காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். இங்க போட்டா வந்துருச்சு. திஸ் இஸ் த இமேஜ். இத போட்டு ஒரு அலப்பற பண்ணிட்டாங்க. கிராண்ட் லான்ச் 5த் அக்டோபர் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஒரு ஃபோட்டோவ போட்டு, அவ்வளோதாங்க இதாங்க இமேஜ் முடிஞ்சு போச்சுங்க. அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுக்கா இவ்வளோ பெரிய அலப்பற அப்படிங்கிறீங்களா? அதுதான். ஆமா. அதேபோல புதுசா கண்டஸ்டன்ட்ட குடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் போட்டுருக்காங்க. அந்த கமெண்ட் எல்லாம் ஒரு தடவ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்கடா இந்த ப்ரமோ? ப்ரமோ எங்கடா? அப்படின்னு தான் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. லான்ச்ன உடனே சரி ஏதோ ப்ரமோட வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ப்ரமோவும் இல்ல. அந்த 1 நிமிஷம் 45 செகண்ட் அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை ப்ரமோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா இன்னைக்கு சனிக்கிழமை வந்து லான்ச் டேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லான்ச் டேட் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு உலகத்துக்கே தெரியுங்க. எல்லாரும் தான் சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னய்யா அது அப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ இப்படி மக்கள் குழப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் டிவி மேல ஒரு இது கமெண்ட் எல்லாம் படிக்கிறேன் பாருங்க. இந்த வாட்டி ஏதாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பொறந்திருக்காரு. அதுக்கப்புறம் வி டோன்ட் வாண்ட் யுவர் சேனல் நெப்போ ப்ராடக்ட்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் சம் டூ நியூ ஒன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன் அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதான் பெரிய அப்டேட்டா என்னையா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்பீடா இருக்கிறீங்க பாரு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. யாருக்குமே தெரியாது மக்களே டேட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதாவது அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அரசல் பரசல் 5ஆம் தேதி அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே தவிர, அபிஷியலா 5ஆம் தேதி லான்ச் அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க 6 மணிக்கு அப்படின்றது. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் மொக்க சீசனா இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதனால நீங்க உங்க ப்ராடக்ட்டே இல்லாம காமனா எல்லாரும் நெறைய பேர கொண்டு வாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட கமெண்ட்டுகள். ஆமா. அதேபோல ஏகப்பட்ட விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். நீங்க வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும் இல்ல எல்லாருமே எடுங்க. நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணுங்க. என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாரி இருந்தது. லோகோ இது இந்த லான்ச் டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த லோகோ எப்படி இருக்கு? ஏன்னா லோகோ இதுல இந்த பேக்கிரவுண்ட்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. போன தடவ ப்ரோமோல வந்தப்போ வேற மாரி இருந்தது. இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு லோகோ. ஸோ லோகோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? விஜய் சேதுபதி ரொம்ப ஒல்லி ஆயிட்டாருப்பா. ஒருவேளை பிக் பாஸ் வர்றதுக்காக ஒல்லி ஆயிட்டாரோ? அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் யாருக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. பட் என்ன பொறுத்த அளவுல விஜய் சேதுபதி அவர்களுக்கு கடந்த முறை ஒரு அனுபவம் இல்லாம வந்தாரு. இப்போ 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்த கொண்டுவருவாரு விஜய் சேதுபதி. ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கிறது தான். அதேபோல கண்டஸ்டன்ட்டும் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு 10, 12 பேர் கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம புது லிஸ்ட்ன்னு சொன்னோம். அவங்களோட ஃபோட்டோலாம் நான் நைட்டு போடுறேன். பழைய கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆனது வந்து ஆமா அகமது மீரான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அகமது மீரான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறத விட சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷபானா வந்து வரலன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல ராஜவேலு வந்து காமெடி கேபிஒய்ல வின்னர் அவரு. அதுக்கப்புறம் ஜனனி அசோக் குமார் அப்படிங்கிறவங்க கூட வராங்க. அந்த அம்மா சன் டிவிலயே ஏதோ இதுல ஜி டிவில ஏதோ ஒரு இது சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. உமர் கண்டிப்பா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்துட்டாரு. அஸ்வினி வந்து அந்த தங்க மகள்னு ஒரு சீரியல் முடிச்சிட்டாங்க இப்பதான். அவங்களும் யுவன் மயில்சாமியும். ஸோ அவங்க 2 பேருமே உள்ள வராங்க. ஒருவேளை லவ் ஜோடியா கவுண்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஃபரினா வந்து நம்ம சௌந்தர்யா அண்ட் விஷ்ணுவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவா பேர் இருக்கு. ஆனா அவர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புரளி வருது. திடீர்னு வந்தாலும் ஒரு அது பிக் பாஸ் போறவங்க போக மாட்டேன்னு தானே சொல்லுவாங்க. வந்தாலும் வரலாம். அதே போல இந்த பலூனக்கா வெர்சஸ் அரோரா அவங்க பேர் அடிபட்டு இருக்கு. நேஹா ராஜேஷ் அவங்க பேர் அடிபட்டு விஜே பார்வதி, விஜே சோபனா இவங்க பேர்லாம் அடிபட்டு இருக்குங்க. பட் இது ஒரு 12, 14 பேர் தவிர இன்னொரு 10 பேரோட லிஸ்ட் நேற்று நம்ம புது லிஸ்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாடினின்னு ஒரு அம்மா பாடினியா அந்த இது பாடினி குமாரோ ஏதோ அந்த புதுசா அவங்க பேர்லாம் அடிபட்டு இருக்கு. முத்துக்காளைன்னு ஒரு நடிகர் இருக்காரு. முத்துக்காளை தெரியும்ல எல்லாருக்கும். முத்துக்காளை அப்புறம் அந்த கொட்டாங்கச்சியா அவர் கொட்டாங்கச்சி பேர் அடிபட்டு அவர் இல்ல பட் முத்துக்காளை வராரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க.
பட் இந்த ஒரு ப்ரோமோ 1 நிமிஷம் 45 செகண்ட் ஒரே ப்ரோமோ விட்டுட்டாங்க போல. ஏன்னா முன்னாடிலாம் கமல்ஹாசன் பண்ணாருன்னா ஸ்ப்ளிட் பண்ணி விடுவாங்க. 4 நாளா ஒரு 30, 35 செகண்ட் ஒரு 4 ப்ரோமோ விடுவாங்க. ஒரே ப்ரோமோவை விட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. யாரோ சொன்னாங்க. அப்ப கூட நான் சொன்னேன். இல்லங்க ப்ரோமோல லான்ச் டேட் வரும். அடுத்தது வந்து வேற ஏதாவது இந்த ப்ரோமோவை எடிட் பண்ணி கிடிட் பண்ணி ஏதாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து கவுண்டிங் டேஸ் 5 நாள் இருக்கு, 4 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்டிங் டேஸ் போடுவாங்க விஜய் டிவில. அதுவே ஒரு ப்ரோமோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லான்ச் டேட் அறிவிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு மேல எதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, கண்டென்ட் சூப்பரா இருக்கணுங்க. 7வது சீசன் 8வது சீசன் சொதப்புன மாதிரி இந்த தடவை சொதப்பிடாதீங்க. கண்டஸ்டன்ட் வந்து செலக்டிவா எடுங்க. வெறும் விஜய் டிவி ப்ராடக்டா மட்டும் இல்லாம பொதுவா காமனர்ஸ் எடுங்க. நிறைய கான்ட்ரவர்ஷியல் பீப்புள் எடுங்க அப்படிங்கிறாங்க. அதுலதான் அந்த காத்து கருப்புலாம் எடுக்கிறாங்க போல் இருக்கு. ஐயா இந்த காத்து கருப்புலாம் வேலைக்காக மாட்டார் ஐயா அப்படின்னு. அதே போல அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர் பாருங்க இந்த 3 மாசத்துல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் வந்து வைல்ட் கார்டுல வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இது வரைக்கும் இந்த லிஸ்ட், அதாவது நான் ஒரு 40 பேரோட லிஸ்ட் வந்திருக்கு. நம்மளும் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட் வந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல செலக்டடா எடுக்கிற இந்த ஒரு 15, 20, 18 பேரும் வராங்கன்னு நினைக்கிறேன். இது சூப்பர் லிஸ்ட்டுங்க ஆக்சுவலா. இன்க்ளூடிங் ஜோக்கரை சேர்த்து பாத்தீங்கன்னா சூப்பர் லிஸ்ட் தான். எல்லாத்தையும் ஒன்னா பிரிச்சு மேஜர் ஆகட்டாமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது. ஜோக்கரால ஒரு பெரிய ப்ராப்ளம் உள்ள வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து எப்பவுமே டிவைட் பண்ணுவார் எல்லாத்தையுமே பிரிச்சு. இவன் வந்து இப்படி அவன் அப்படின்னு போட்டு கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்கள பிரிச்சு ஒரு வழி பண்ணி அதுல இருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி தான் எல்லாத்தையும் சரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாரு அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அது கூட நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடக்க போகுது வந்தா ஒரு வாரம் அவர் கூட வைல்ட் கார்டு என்ட்ரிங்கிறாங்க. பட் இந்த 4 வாரங்கிறது வந்து நமக்கு மிக முக்கியமான காலம். அதை வந்து இப்ப விஜே, பார்வதி, சோபனா, புவி அரசு இவரெல்லாம் கொண்டு போவாங்க. ஃபரீனாலாம் கொண்டு போயிருவாங்க அந்த 4, 5 வாரம். அதுக்கப்புறம் அந்த 4 வாரம் கழிச்சு வராங்க இல்லையா, அதுல தரமான சம்பவம் இருக்குங்க. தரமான சம்பவம் இருக்கு. அடுத்த 2, 3 வாரத்துக்கு டிஆர்பி ஏத்தி விட்டுருவாங்க. பட் அதனால ஒரு பெரிய பலன் எதுவும் இருக்காது. அதாவது நம்ம சொல்ற நண்பர்கள்லாம் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்த ஒரு 5, 6 பேர் நான் சொன்னேன் இல்லையா, நேகா ராஜேஷ் கூட இப்போ கொஞ்சம் நார்மலா தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜே, பார்வதி, சோபனா, ஃபரீனா, புவி அரசு, இவர் அகமது கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவங்கலாம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருப்பாங்க. இதுல ஒரு நெகட்டிவ் சக்திகள் வருது. அந்த நெகட்டிவ் சக்திகள் வந்து எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கண்டென்ட். அதாவது சில பேரை வந்து விட்டு ஒதுக்கிருங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். யாருக்கு? வர்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும். ஜோக்கரை பார்த்தா ஒதுக்கிருங்க. யார் அந்த ஜோக்கர் அப்படிங்கிறது நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும். அந்த ஜோக்கரை விட்டு ஒதுங்கி அதை கண்டும் காணாம இருந்தீங்கன்னாலே நீங்க வந்து 14 வாரம் கன்ஃபார்ம்டு. 15வது வாரம் இருக்குது மக்களோட கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா வந்து வெற்றியாளர் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ற ஆட்களுக்குள்ளதான் இருப்பாங்க போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு நைட் லைவ்ல பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம்.